எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா என்னைக்கு நீங்க அதை கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாட்டி பேச விடுங்க. இதுவரையில் அவர்கள் கொள்கையை அறிவித்திருக்கிறார்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனால், ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போகிறேன்னு வேறு பக்கம் திரும்பிட்டு போனால் அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்காந்து சொல்கிறாருன்னா, சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். கேட்குறவங்களும் அதை பற்றி இவங்க தலையாட்டினா அது ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே பெரியார் வழியா, இன்னொருத்தர் வழியா, அல்லது ஐவர் வழியா, இவங்க சிலை வழியாங்கிறது முக்கியமல்ல. போராமல் 5 சிலையை வச்சுருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? வணக்கம், இது கேள்விக்களம். இன்று கரூர் பரப்புரைக்கு பிறகு அங்கு நேர்ந்த 41 பேர் மாண்டு போன சோக நிகழ்வுக்கு பிறகு தவேகாவின் தலைவர் திரு விஜய் தமிழ்நாட்டில் இன்று தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். ஈரோட்டில் அந்த நிகழ்வு. அவர் பேசிய சங்கதிகள் திமுகவை தீய சக்தி என்று விமர்சித்திருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் அந்த விமர்சனத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். ஆட்சியின் மீது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இரண்டாவது, அஇஅதிமுக பாஜகவை பெயர் சொல்லாமல் விமர்சித்திருக்கிறார். அண்ணா எம்ஜிஆர் பெயரை நான் பயன்படுத்தினால் அதற்காக அவர்கள் பொது சொத்து, அதற்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடாது, புகார் சொல்லக்கூடாது, அழுது புலம்பக்கூடாது என்று ஒரு புறத்தில் சொல்கிறார். அதற்கடுத்து அவர் சொல்லக்கூடிய கருத்து, எதிரிகளை மட்டும்தான் நான் பேசுவேன், 2026 தேர்தலில் எங்களுக்கான எதிரி திமுக, அவர்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன், களத்தில் இல்லாதவர்களை பற்றி, களத்துக்கே சம்மதம் இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டேன் என்று அதிமுக பாஜகவை மறைமுகமாக அவர் சாடியிருக்கிறார். அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணித்த செங்கோட்டையன் போன்ற மேலும் பல தலைவர்கள் வருவார்கள், அது எங்கள் கட்சிக்கு என்று சொல்கிறார். அதிமுகவை நிராகரித்துவிட்டு திமுக எதிர்ப்பில் தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த இடத்தை, அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கு விஜய் முயற்சிக்கிறாரா என்பது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. ஒன்றிய அரசை பற்றி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி 0.5% விமர்சனத்தை கூட அவர் முன்வைக்கவில்லை. ஆனால் கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்கிறார். அவர் பேசிய சங்கதிகள் ஒருபுறம், பேசாமல் விட்ட சங்கதிகளையும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு ஒரு மத நல்லிணக்க பூமியில் ஒரு மத பதற்றத்தை, சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிக்கலாக மதவாத சக்திகள் முன்னெடுக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் விஜய் எந்த கருத்தும் சொல்லவில்லை, எதையும் பேசவில்லை. தேசத்தின் தந்தை காந்தியடிகளுடைய பெயரில் நடக்கக்கூடிய வேலை உறுதி திட்டத்தில் அவர் பெயரை நீக்கிவிட்டு மாநில அரசின் அதிகாரத்தை பகிர்ந்து மாநிலங்கள் மீது நிதிச்சுமையை சுமத்தக்கூடிய ராம்ஜி திட்டத்தை இரவோடு இரவாக இரவு வரை விவாதித்து
டெல்லியில் நிறைவேற்றுகிறார்கள். அது சார்ந்து எந்த கண்டனமோ பதிவோ அவரிடம் இல்லை. நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கக்கூடிய எஸ்ஐஆர் குறித்து அவர் எந்த பேச்சும் பேசவில்லை. பேசாமல் விட்ட சங்கதிகள் நிறைய இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் பேசலாம். நம்மோடு எழுத்தாளர் திரு இரா முருகவேல் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு ஜென்ராம் அவர்கள், திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள், திரு ராம்கி அவர்கள், திரு சுவாமிநாதன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். திரு ஜென்ராமுடைய முதற் பார்வையை கேட்கணும். திரு ஜென்ராம், தேர்தல் களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி பேச மாட்டேன், தேர்தல் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை பேச மாட்டேன்னு விஜய் சொல்கிறாரு. யாரை சொல்கிறார்? இல்லை, தேர்தல் களத்திலேயே இல்லாதவர்கள்னு அவர் சொல்கிறது அதிமுகவை சொல்வதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தல் களத்துக்கு தொடர்பில்லாமல் இருக்கிறவங்கன்னு அவர் பாரதிய ஜனதா கட்சியை சொல்கிறாரு, அவருடைய கொள்கை எதிரியை சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இரண்டுமே அரசியல் புரிதல் அல்லது களத்தின் புரிதல் இல்லாமல் அவர் பேசுவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் கேள்வி முதன்மையாக வைத்திருக்கிறது போல அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறாரா விஜய் அப்படின்னு பார்த்தா குறைத்து மதிப்பிடுகிறார். அதிமுகவின் மதிப்பை குறைக்கவும் முயற்சி செய்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவங்களுடைய பெயர்களை உச்சரிப்பதன் மூலமாக மட்டுமே அவருடைய தொண்டர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாரு. அல்லது பெரியார், அண்ணா, சமூக நீதி, இந்த மாதிரியான மாநில உரிமை இதையெல்லாம் பேசாமல் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலை வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கக்கூடும், அல்லது அவருக்கு யாராவது உணர்த்தி இருக்கக்கூடும். அதனால் இதையெல்லாம் பெயர் சொல்கிற, அதாவது நேம் டிராப்பிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பெயர் சொல்கிறாரு, அவ்வளவுதான். இதை எனக்கு ஐக்கிய தெரியும், எனக்கு இவரை தெரியும், செல்வாக்கான அவரை எனக்கு தெரியும்னு சொல்றது நேம் டிராப்பிங். ஆமாம், அது மாதிரியான இடத்துக்கு இவர் வர்றாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. என்னுடைய மிக பேசிக்கான ஒரு கொஸ்டின் இந்த தேர்தல் களம் அப்படின்ற ஒன்றை பலமுனை போட்டியாக, மும்முனை போட்டியாக, 4 முனை போட்டியாக மாற்றுறதுக்கு பல முயற்சிகள் நடக்குது. இதில் அதிமுகவை பலவீனப்படுத்துறது அப்படின்ற ஒன்றில் கூடவே இருந்து பிஜேபி முயற்சிக்குதுன்ற புகார்கள் இருக்கு. இன்னொரு முனையில் தாவேக்காவும் அதைத்தான் செய்கிறாங்களா, அல்லது ஃப்ரண்டல் அட்டாக் டிஎம்கேவை கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக அவர் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார்? திமுகவை தீவிரமாக எதிர்ப்பதன் மூலமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வலிமை எனக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு திமுக எதிர்ப்பு வாக்குகள் மத்தியில் அவர் ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக ஒரு டிஃபால்ட்டாக, ஒரு இயல்பாக திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுக ஆட்சி மீது அதிருப்தி கொண்டவர்கள் அல்லது திமுகவை தொடக்கத்தில் இருந்தே பிடிக்காதவர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மாற்ற நினைக்கிறாரு. அதனால திமுகவை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறது நான் தான் அப்படின்னு மெய்ப்பிப்பதற்காக ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பது போல ஒரு பேச்சை பேசுகிறாரு. இதில் உண்மையிலேயே இந்த தீவிரமாக எதிர்த்து பேசுறது இது எல்லாமே எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் படம் கிராண்ட் ஓப்பனிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ ரிலீஸில் எல்லா விதமான தகிடு தத்தங்களும் செய்து பார்ப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு அவர் பேசக்கூடிய பேச்சிலையும் வெளிப்படுவதாக நான் நினைக்கிறேன். ஜென்ராம், அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குடும்ப அது ஒரு ப்ரீ லான்ச் ஈவெண்ட், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பு கொடுப்பாங்க, அது மாதிரியான்னு சொல்கிறீங்க. இந்த கூட்டத்திலேயே திடீர்னு அவர் உணர்ச்சிவசப்பட்டு கத்துறாருன்னு சொல்ல முடியாது, அது ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கணக்கில் சொன்னோம்னா நடுநடுவில் ஆக்ரோஷம் அவருக்கு வருது. இதில் நாம் குறிப்பாக பேச வேண்டிய ஒரு அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொலைக்காட்சி விவாதங்களை ரொம்ப பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன் பாண்டிச்சேரியில் 5 நிமிடம், அது 2 மணி நேரம் பயணம் பண்ணி அங்கே போய் 3 மணி நேரம் காத்திருந்த மக்கள்கிட்ட 5 நிமிடம் மட்டுமே பேசுறது ஒரு பொதுக்கூட்ட பேச்சா? என்னையா கண்டென்ட் இருக்குது, ரேஷன் கடை இல்லைன்னு பேசுகிறீங்களே, இலவசத்துக்கு நீங்கள் எதிரியா ஆதரவாளரா அப்படின்லாம் கேட்குறப்ப அதை பேசுகிறார்கள், இதை பேசுகிறாங்க, எங்களை அப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு இதற்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கிடக்கிறார். ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின். ஏடிஎம்கே, அது திமுக விஜயை விமர்சிக்கிறாங்க, முதலமைச்சர் பெயர் சொல்லி விமர்சிக்கிறது இல்லை,
இதுவரையும் தாவேக்கான்ற பெயரையோ விஜயன்ற பெயரையோ அவர் உச்சரித்ததில்லை. திரு உதயநிதியும் நேரடியாக விமர்சித்ததில்லை. ஆனால் அந்த கட்சியில் முன்ன அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏடிஎம்கே கான்சியஸாக அதை பற்றி விஜய் பற்றி பேசுகிறத திரு எடப்பாடி தவிர்த்துக்கிட்டே வந்தார். ஒரு பொட்டன்ஷியல் அலையாக ஒரு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய சக்தியாக பார்த்தார். கரூர் சம்பவத்தில் கூட அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தார். விமர்சிப்பதற்கு 1000 சந்தர்ப்பம் இருக்கும்போது கூட எந்த விமர்சனத்தையும் அவர் முன்வைக்காமல் அது கடந்ததை பார்த்தோம். அதிமுக அப்படி இருந்தாலும் கூட விஜய் ஏடிஎம்கேவை பார்த்து சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? எம்ஜிஆருக்கு நீங்கள் என்ன அத்தாரிட்டி? அவங்க பொதுவானவர்கள், அவங்கள நான் பேசினா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றாரு. அவருடைய கோர் குரூப், கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் கூட்டம். அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக மாற்றுவதற்கான வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு கடினமான பணி தான். அதை எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அந்த கோர் குரூப் மட்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போதாது அப்படிங்கிற நிலைமையில் அவருக்கு வல்னரபிளாக இருக்கக்கூடியது அதிமுக. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. உட்கட்சி பூசல்களால் திண்டாடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் அவ்வப்போது யாராவது ஒரு தலைவர், செங்கோட்டையன் மாதிரி யாராவது ஒருவர் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லது வெளியில் போகிறவங்க புதிதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு உட்கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளில் அதிமுக இருக்குது. அதனால் அவங்க வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி அந்த கருத்தோட்டத்தின் மூலமாக தன்னை வந்து முதன்மையான எதிர்க்கட்சியாக, முடிந்தால் ஆளும் கட்சியாக, இல்லை என்றால் முதன்மையான எதிர்க்கட்சியாக தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் சினிமாவில் உண்டான அதே ஃபார்முலா, குட் வர்சஸ் ஈவில் அப்படின்னு எல்லாத்தையுமே பைனரியாக கொண்டு வந்துட்டா, 2 துருவங்களாக மட்டுமே கொண்டு வந்துட்டா. நல்லவர் வர்சஸ் கெட்டவர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை இன்னைக்கு வந்து தூய சக்தி வர்சஸ் தீய சக்தி அப்படின்னு சொல்லாடல்கள் மூலமாக அந்த குட் வர்சஸ் ஈவில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படி வந்தாச்சுன்னா அந்த எதிர்த்தரப்பை ஆதரிக்காதவர்கள் எல்லாருமே தன்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. எல்லாமே அந்த சினிமாட்டிக் ஃபார்முலாஸை வந்து பொலிட்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் அதிமுகவை சீண்டுகிறாரா அப்படின்னு பார்த்தா அதிமுகவை சீண்டுகிறார். அது வந்து ஏதாவது அந்த சீண்டல் மூலமாக ரியாக்ஷனில் ஏதாவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு வழி இருக்கான்னு பார்க்கறதுக்காக அது இருக்கலாம். ஆனால் அவர் முக்கியமாக ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தான் சீண்டிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து அவரை முதன்மையான போட்டியாளராக கருதி ஸ்டாலின் வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு அவர் தவிக்கிறார். அதனால் மீண்டும் மீண்டும் அவரையே முன்னிறுத்தி ஏதாவது குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போல முதலமைச்சர் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் புதிதாக வந்திருக்கிறவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிடுறாரு. இந்த மாதிரி இடத்துல அந்த உணர்ச்சி வசப்படுறது, பேச்சுக்கு நடுவில் உணர்ச்சி வசப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை உணர்ச்சி பிளம்பாகவே வைத்திருக்கிறது. சிந்திப்பதற்கான வாய்ப்பே கொடுக்காம அவங்கள ஒரு உணர்ச்சி பிளம்பாகவே வைத்திருக்கிறது. அதற்கான முயற்சியாகத்தான் செலக்டிவாக சில இடங்களில் உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவது போல ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்கள அறிவுபூர்வமாக சிந்திக்க செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சாரங்களை எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சவால் விடுவதே தான் அரசியல். யாராவது ஒருவரை எதிரியாக முன்னிறுத்தி அரசியல் பாலிடிக்ஸ் அப்படி ஒரு பயணத்துல தாவேக்கா போகுதான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. நான் முருகவேல் அவருடைய கோணத்தை திரு முருகவேல், இதுல மாறுபட்ட பார்வைகள் உங்களுக்கு இருக்கா? இந்த போக்குகளை நீங்க எப்படி அவதானிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அதிமுகவுடைய பலவீனத்தினால அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற இன்னொரு மாநில கட்சியாக தான் தாவேக்கா உருவாகுது. தாவேக்கா திமுகவை விமர்சிக்கிறது அப்படிங்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆட்சியை பிடிக்கிறதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள அது விமர்சித்து தான் தீரணும். அதை தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதிமுகவை அலட்சியப்படுத்தணும், அது வந்து களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் இருக்கிறோம், அந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு காட்டுற ஒரு சிக்னல். இப்போது பெரியார், அண்ணா,
எம்ஜிஆர் எல்லாத்து பேரையும் சொல்கிறது என்னன்னா அதிமுகவோட ஷூஸுக்குள்ளே தான் வந்து நுழைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் அது வந்து காட்டுது. இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலில் எப்பவுமே 2 சக்திகள் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஒரு 40-50 வருஷமாக, ஒன்று வந்து திமுக, இன்னொன்று அதிமுக. இப்போ திமுக வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக திமுக திராவிட அரசியல் அப்படிங்கிறதுலலாம் வந்து உறுதியாக நிற்கும். அதிமுக வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸாக, தேவைப்படும் போது காம்ப்ரமைஸ், தேவைப்படும் போது அதை எதிர்த்து நிற்கிறது, மத்திய அரசியை கவுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அது வந்து இருக்கும். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறது அந்த தனித்தன்மையை அது இழந்துருச்சு. அது பலவீனம் அடைஞ்சிருச்சு. தன்னுடைய வாக்கு சதவீதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து அது இழந்துருச்சு. நிறைய தலைவர்கள் வந்து வெளியேறி பல்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அதிமுக அப்படிங்கிறது வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண வந்த இன்னொரு மாநில கட்சி அப்படின்னு தாவேகாவை கருதுறீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அசர்ட் பண்றாரு, எங்க தொண்டர்கள் உற்சாகமா இருக்கிறாங்க, கட்சி இன்டாக்டா இருக்கு, வலிமையான கூட்டணி அமைந்திருக்கு, கடந்த கால சாதனைகள் எங்களுக்கு கை கொடுக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற, அசம்பிளி எலெக்ஷன் வேற, இது எங்களுக்கு அட்வான்டேஜஸா இருக்கும் பாருங்க அப்படின்னு அவர் சொல்றார். இதுல அதிமுக ஒரு வலிமையான மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியை ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஒரு பொதுவான சின்னத்தில் போட்டியிடாத, ஒரு அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சி ஒரே தேர்தலில் டாப்பிள் பண்ணிட முடியுமா? இல்லை, அது தெரியல. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. இப்போ மற்ற கட்சிகளெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து படாத பாடுபடுவாங்க. எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. நிறையா ஒரு பஸ்ஸு இதெல்லாம் வந்து குவிஞ்சிருக்கும். அது ஒரு ஒர்க்காகவே வந்து பண்ணுவாங்க. இப்போ தாவேக்கால வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன பசங்க நிறையா பேர் வந்து அதோடைய சின்ன பசங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி ஓட்டு இல்லாதவங்க கிடையாது. ஒரு 18, 19, 20 அந்த வயசில் இருக்கிறவங்க விஜயுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறாங்க. அந்த செல்வாக்கு நம்மளுடைய கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி அவ்வளவு ஈஸியாக விஜயை வந்து ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துட முடியாது. அதே மாதிரி அதிமுக தன்னுடைய பழைய பலத்தை மீண்டும் பெற்றுவிட்டது அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒன்று. பொதுவாகவே இந்த விஜய் வந்து இவ்வளவு தீவிரமாக வர்றக்கெல்லாம் முன்னாடி இந்த எலெக்ஷனில் திமுக வந்துடும், அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுகிறது ஒரு வழக்கமாகவே இருந்தது. அதாவது வரப்போகிற 2026 எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல்வியை ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு கட்சியாக தான் வந்து அதிமுக இருக்குது. ஒரு பதவியை நோக்கின ஒரு தீவிரமான ஒரு பாய்ச்சலை அது முன்வைக்கிற மாதிரி வந்து அது தெரியல. அதே மாதிரி எடப்பாடி எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது உள்ளுக்குள்ளே செங்கோட்டையன் மாதிரி அவ்வளவு பெரிய செல்வாக்கு கூட அவர் முதல்ல இல்லைன்னாலும் கூட நிறைய பேர் அவர் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் உதாரணத்துக்கு இப்போ திருப்பரங்குன்றம் வந்து எடுத்துக்கங்களேன், பிஜேபியுடைய நிலைப்பாட்டுக்கும் அதிமுகவோட நிலைப்பாட்டுக்கும் வந்து சம்மந்தமே ரொம்ப அது வித்தியாசமே இல்லை. அதே நிலைப்பாட்டை வந்து எடப்பாடி எடுக்கிறார். இப்படி சொல்ல முடியாது. நவோதயா ஸ்கூல்ல பிஜேபி வரவேற்குது, ஏடிஎம்கே எதிர்க்கிறது நவோதயா ஸ்கூலை. இப்போது மகாத்மா காந்தி பேரை வந்து நீக்குறாங்க. இல்லை நீக்காதீங்க, வச்சுக்கோங்க, அதே தொடரட்டும்னு எடப்பாடி சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்களுடைய அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி இருந்தால் கூட செங்கோட்டையன் போயிட்டாரு அப்படின்றது ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சக்தி விஜய விமர்சனம், விஜயுடைய வாக்குகளுக்கு தான், எம்ஜிஆர் வாக்குகளுக்கு தான் விஜய் முயற்சி பண்ணுறாரு, ஜெயலலிதாவுடைய வாக்குகளுக்கு முயற்சி பண்ணுறாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை முதன்மையாக பெறணும்னு ட்ரை பண்ணுறாரு. இவ்வளவு இருந்தும் ஏடிஎம்கே அவரை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களும் ஒரு வியூகம் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு டாக்டிஸ் ஆயிரு. 2026 எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, விஜயை தங்கள் பக்கம் சேர்த்திக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதுதான் வந்து இப்போ இருக்கிற யதார்த்தமான நிலைமை. அதற்கு தான் ரொம்ப சீரியஸாக கரூரில் அவங்க முயற்சி பண்ணாங்க. இப்போ விஜய் கட்சியும் விஜயுடைய அந்த தாவேக்காவுடைய தலைமையும் ரொம்பவும் பலவீனமான நிலைமையில் இருந்தபோது அதன் மேலே தாக்குதல் நடத்தாமல் அவங்களுக்கு வந்து அரணா நின்னாங்க, தங்களோட வந்து சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலோட டைனமிக்ஸ் வந்து வேறையாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் வழக்கமான அந்த இருதுருவ அரசியலுக்கு அதிமுக இன்னைக்கு வந்து சரி வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்குது. இப்போ மகாத்மா அந்த ஊரக
வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட காட்டலைன்னா அதிமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அதை வந்து காட்டுது. ரொம்பவும் பலவீனமான சாதாரணமான எதிர்ப்பு. ஆனால் பேச வேண்டிய விஷயம் என்ன? திருப்பரங்குன்றம். ஏன்னா தமிழ்நாடை வந்து அது வேற மாதிரி மாற்றிடக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி வந்து பேசுகிறதே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வந்து விஜயும் பேசுறதுல தான். ஆனால் அதிமுக பேசாமல் இருக்கிறத அவர் எடுத்துக்கிறார் அந்த இடத்த. எங்க அதிமுக பேசாம இருக்கு. நீங்க வந்து விஜய் வந்து திருப்பரங்குன்றத்தையும் பேசுறது இல்ல, மகாத்மா பேரை மாத்தினாலும் பேசுறது இல்ல, அல்லது எஸ்ஐஆர் பற்றியும் பேசுறது இல்ல. இந்த மாதிரி கோர் இஷ்யூஸ்ல கருத்தே சொல்லாம இருக்கிற ஒரு அரசியல்வாதி, வெறும் சினிமா புகழ், ரசிகர்கள், திமுகவை திட்டுறது, முதலமைச்சரை விமர்சிக்கிறது, இதன் வழியாக ஒரு தேர்தலை ஜெயிச்சிட முடியுமா? திமுகவை இவர் தீய சக்தி அப்படின்னு சொன்னா உடனே அது மக்கள்கிட்ட ரெசனேட் ஆயிடுமா? விஜய்க்கு வந்து அது வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் தோணுது. அவருடைய ரசிகர்கள் வந்து அதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அவரை வந்து அதை பார்க்குறதும் இல்லை. அப்புறம் கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பாளர்களுக்கும் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமும் வந்து இல்லாமல் தான் இருக்குது. அதனால் விஜய் வந்து அவருடைய ரசிகர்களுடைய ஸ்டாண்டர்டு, அந்த கட்சியில்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதோ அந்த விஷயத்தை வந்து அவர் பேசிட்டு போயிடுறாரு. ரொம்ப சிக்கலான விஷயங்களுக்கு அவர் வந்து வரவே மாட்டார். இது ஏறக்குறைய அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் கூட எம்ஜிஆர் வந்து ஒரு நழுவலாக தான் போவார். அந்த மாதிரி தான் இது. அதனால் விஜய்க்கு வந்து இவ்வளோ தான் போகுது. இப்போ பாரு, கூட்டம் பாருங்கள், 35,000 40,000 பேர் வந்து குவிகிறாங்க. பெரிய ஆர்கனைசேஷன் இது ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லாமையே. அதனால் அவங்கெல்லாம் வந்து விஜய் என்ன சொன்னார், இதை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னெல்லாம் கேட்குறதே கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு அவசியமே இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. இதை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட முடியும். இப்போ இந்த கூட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்தலில் எதிரொலிக்க தான் செய்யும். இப்போ அதிமுக பழமையாக ரொம்ப நாளாக இருந்த ஒரு கட்சி. அது கட்டாயம் தன்னுடைய கொள்கைகளை முன்வைக்க வேண்டும். ஆனால் புதுசாக ரொம்பவும் தீவிரமாக எங்கள் தளபதி வந்தார்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார், அவர் நிறைய விஷயங்களை வந்து வெளியே சொல்ல மாட்டார், அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு 20 வயசு பையனுக்கு அது வந்து விஜய் சொல்லாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுக முழுக்க பிஜேபி கூட இணைஞ்சு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் தொண்டருக்கு வந்து அது பெரிய சிக்கலாக வந்து அது மாறும். ரசிகர்கள் மட்டும் இந்த தேர்தல் வெற்றின்றது முடிவாகிறது இல்லை. ரசிகர்கள் மட்டும் பார்த்தா ஒரு படம் ஹிட் ஆயிடலாம். ஆனால் தேர்தல் அப்படின்றது அந்த 20-25 வயசு பையங்க மட்டும் இல்லை, 80 வயசுக்காரங்களும் ஓட்டு போடணும், அரசு ஊழியர்கள் போடணும், பொதுமக்கள் போடணும், கட்சி சாராதவர்கள் போடணும், வெவ்வேறு கொள்கை நிலைப்பாடு கொண்டவர்கள் போடணும். பலதரப்பட்ட மக்களுடைய அன்பை, மதிப்பை, அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றால்தான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். ரசிகர்களுக்கு தேவையில்லை, அவங்க வந்து அவரை பார்த்தாலே போதும் சந்தோஷமாக போயிடுவாங்க அப்படின்றதுக்காக கோரான எந்த விஷயங்களையும் கருத்து சொல்லாமல் இருக்கிறது எப்படி ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியனாக பொதுமக்கள் அவரை பார்ப்பாங்கன்ற கேள்வி இருக்கு. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வர்றேன். திரு சுவாமிநாதன், இருதுருவ அரசியல் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்றது முடிந்து விட்டது, அதிமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது, அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு விஜய் முயற்சி பண்ணுகிறார், தாமாக அவருக்கு வரக்கூடிய கூட்டமும் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் அதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு பார்வையை திரு முருகவேல் முன்வைக்கிறார். விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் 2வது இடம் நோக்கி நகர்ந்துட்டாரா, இருதுருவ அரசியலை நோக்கி போயிருச்சாங்கிறதுனா நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் இன்றைக்கி 40,000 பேர் திரண்டிருக்கிறார்கள்னா ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அங்கே இருக்கிற மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே 19,90,000 பேருக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் மக்கள் இருக்காங்க, 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு 40,000 பேர் என்பது கடலில் கரைத்த ஒரு பெருங்காயம். இது ஒரு பெருங்கூட்டம் தான். இவர்கள்லாம் ஓட்டு போடக்கூடியவர்கள் தான், அவர்களை சிறுமைப்படுத்த முடியாது. மக்களில் பெரும்பகுதி பேர் அவருக்கு அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஓட்டளிப்பாங்க. பட் நீங்கள் அங்கே வந்து அதிமுக களத்திலேயே இல்லை அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் புரிதலில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் நடந்து முடிந்த இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அளவில் நம்ம மதிப்பீடு செஞ்சால் கூட கொங்கு மண்டலம் மொத்தமாக 61 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 41 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்காங்க. அண்மையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. 4 மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளர் அவர். ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, அதுபோன்ற கோயம்புத்தூர் போன்ற 4 மாவட்டங்களுக்கு அவர் பொறுப்பாளர். அந்த 4 மாவட்டங்களும் சேர்த்து 29 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21 சட்டமன்ற தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த நீங்கள் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில், மற்ற பிராந்தியங்களில், தென் மாவட்டங்களெல்லாம் அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. ஆனால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக கொஞ்சம் பலமான ஒரு அமைப்பு தான். பட் அந்த ஒரு எதிரியாக கூட அவர்களை மதிப்பீடு செய்யாமல் அவர்களை சிறுமைப்படுத்தி அந்த இடத்துல தான் வந்து கொள்ளலாம், 2வது இடம் நமக்கு தான்
அல்லது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் ஒரு புள்ளியில் நம்மளை நோக்கி திரட்டணும், நான் தான் இந்த திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் பெற்றவன் அப்படிங்கிறத விதமாக விஜய் தனக்குத்தானே கற்பனை செய்து கொண்டு அப்படியான ஒரு விஷயத்தை களமாடுகிறார். முதல்ல அவர் வந்து கூட இருக்கக்கூடிய எதிரிகளாக அதிமுகவை மதிப்பீடு கூட செய்யல. கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் சார் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்தது. அப்பயே அவங்க 21% ஓட்டு எடுத்தாங்க. பிரதமர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு இல்லை. நீங்கள் களத்திலே இல்லாத ஒரு கட்சின்னு சிறுமைப்படுத்துகிறார். அவங்க வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் 21% காட்டுறாங்க. அவர்களுக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் களத்தில் இல்லை. இரட்டை இலை என்கிற ஒரு சின்னத்துக்கு மட்டுமே 21% ஓட்டு பாராளுமன்ற தேர்தலே விழுகுது. அப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் தலகர்த்தர்கள் இருக்காங்க. அப்போ போட்டி என்பது அதிமுக இடையில தான் இருக்கும். இதில் யார் சில தொகுதிகளில் யார் ஜெயிக்க போகிறாங்க என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விஜய் கட்சி இருக்கும். அது வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் திமுகவையோ அதிமுக யாரோ ஒரு ஆளோ ஒவ்வொரு தொகுதி வாரியாக பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வளவுதான் விஜயால் இந்த முதல் தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்த முடியும். பட் ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது, இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு முன்பாக சார் பேசியதை போல் ரசிகர்கள் பெருவாரியாக இருக்காங்க. அவர்களெல்லாம் ஓட்டளிப்பாங்க, அவர்களெல்லாம் விஜயை நோக்கி தான் போடுவாங்க. இன்னொன்று, நம்மிடம் கிட்டத்தட்ட ஏராளமான இளைஞர்கள் இந்த தேர்தலில் புதிய வாக்காளர்களாக சேர்ந்திருப்பாங்க. அவர்களெல்லாம் விஜய்க்கு வாய்ப்பளிக்க வாக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதிர்வே வந்து 2வது இடத்துக்கு தன்னை பொசிஷன் பண்ணிடும். அதிமுக பலவீனமாக இருக்குது. களத்தில் அதிமுக வேகம் குறைந்திருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வேகம் தமிழ்நாட்டில் விஜய் வேகம் எடுத்திருக்கிறாருன்னா 3 தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, இப்போ தாவேக தலைவர் திரு விஜய். பாப்புலாரிட்டி, கிரெடிபிலிட்டி, ஒரு நிர்வாக அனுபவம், மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தலைவர், கொள்கையில் சமரசம் செஞ்சுக்காம தலைவர், ஒரு தமிழ்நாட்டு உரிமைக்கு நிற்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பல காரணிகளில் ஒரு தலைமைத்துவத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதலமைச்சரை பார்த்தும் திமுக அரசை பார்த்தும் திரு விஜய் முன்வைக்கக்கூடிய விமர்சனம், டெல்லி அரசை பற்றி எதுவுமே சொல்லாமல், கொள்கை எதிரிகளை பற்றி எந்த கருத்துமே சொல்லாமல், இங்கே தீய சக்தி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஏழியாக ரொம்ப வேகமாக ஒரு 6வது 7வது கூட்டத்திலேயே பீக்குக்கு போய் விமர்சனம் பண்ணுறத மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? மக்கள்கிட்ட இது எடுபடுமா? இல்லை, மக்களுக்கு மன்றத்தில் எடுபடாது, அவருடைய ரசிகர்கள் கூட்டத்தில் அது எடுபடும் தானே. விஜய் அவர்களை பார்ப்பதற்கு, விஜய் அவர்களுக்காக அரசியல் மயப்பட்ட இளைஞர்கள், கழுத்தில் இன்னைக்கு தாவேக்கா கொடியோடு துண்டோடு வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், இவர்கள் மன்றத்தில் வந்து அவர்கள் சிந்தனைவாதிகள் இல்லை, விஜய் மீதான ஒரு ஈர்ப்பில் வந்தவர்கள். அவர்கள் அந்த இளைஞர்கள் கூட்டத்து மத்தியில் அவர் வந்து தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை அதை உருவாக்கி கொள்ள முடியும். அவ்வளோதான். நீங்கள் கேட்டதை போல் சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சமரசம் இல்லாமல் போராடுறாங்க பல விஷயங்களில். ஸோ மக்கள் மன்றத்தில் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. முடிகிற பொழுது மட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டத்தில் கூட என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டாங்களே என்பதை உதாரணமாக காட்டி, என்னோட கேரக்டரை மத்தியும் ஒன்றியமும் புரியலை, மாநில அரசும் புரியலை என்பதாக ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் வைக்கிறார். மிக முக்கியமான பிரச்சனைகள் எது பற்றியும் அவர் சீரியஸான விஷயங்களில் பாஜகவை பொருத்தியும் பார்க்க மாட்டார், அவர்களை பற்றி விமர்சிக்கவே மாட்டார். கொள்கை எதிரி என்பதாக வைத்து கொண்டதோடு சரி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு எல்லா தரப்பு ஓட்டும் தேவை, ஒருவேளை பாஜகவை நம்ம விமர்சிக்க ஆரம்பித்தா நம்ம பிஜேபிக்கு எதிரான ஆள் அப்படிங்கிறக்கூடிய ஒரு முத்திரை வந்துருமோன்னு பயப்படுறார். ஆனால் திமுகவை விமர்சிக்கிறார். அப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக அதிமுகன்னு இருக்குது. ஸோ நம்ம அதிமுக இடத்தை நோக்கி நகர்ந்துடணும். அந்த இடத்துக்கு நகரணும்னா அதிமுக ஒரு பலவீனமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தரணும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இந்த அணுகுமுறையை தான் கையாண்டாங்க. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தான் சொன்னாங்க. எந்த இடத்துலையுமே அதிமுக பாஜகவை விமர்சிக்கலை, பாஜக அதிமுக விமர்சிக்கலை. ஆனால் தேர்தல் முடிவில் பார்த்தோம், பிரதமர் வேட்பாளரையே காட்டாத அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 21% ஓட்டு எடுத்தாங்க. வலுவான கூட்டணி இல்லாமலே எஸ்டிபிஐ தேமுதிக மாதிரி கட்சியில் வைத்துக்கொண்டு 23% எடுத்தாங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைத்து, இன்னும் சொல்லப்போனால் ஜாதிய பின்புலம் கொண்ட பல தலைவர்களை தங்கள் கட்சிகளுக்குள்ளே இழுத்து கொண்ட பின்பும் கூட அவர்களால் வந்து அணியாக 18%, பாஜக 11% தான் எடுக்க முடிஞ்சு. ஸோ கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டமைப்பு, வேட்பாளர்களுடைய செல்வாக்கு, உள்ளூரில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட அனுபவங்கள், இது எதுவுமே இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து தன்னை மட்டுமே நம்புகிறார். அது தன்னை நம்பி தேர்தலில் வந்து எல்லாருமே 234 தொகுதியிலையும் ஓட்டு போடுவாங்கன்னா நிச்சயமாக அந்த இடம் நோக்கி தாவேக்கா நகரவே இல்லை. திமுக தன்னை ரீதிங்க் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கா, விஜய் தன்னை ரீதிங்க் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லை? நிச்சயமா சார், நிச்சயமா. இல்லை, விஜய் வந்து முழுக்க முழுக்க தானே வந்து ஒரு கற்பனை செய்து கொள்கிறார். நம்ம தான் திமுகவுக்கு மாற்று என்பதாக நினைத்துக் கொள்கிறார். மக்கள் மன்றத்தில் விஜய் வர்றாரு,
ஒரு புதிய நடிகர், நட்சத்திர நடிகர் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், அவர் பேச்சை கேட்கறதுக்குள்ள கூட ஆர்வமாக இருக்கார். நாளுக்கு நாள் அவருடைய பேச்சுகள் எல்லாம் கூட மாற்றங்கள் தான் வருது. பட் அது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு திமுக ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை நடத்தினாங்க. அண்மையில் கூட ஒரு 1,30,000 பேரை திருவண்ணாமலையில் திரட்டி காட்டினாங்க பொறுப்பாளர்கள். அவர்களை அறிவித்து கொண்டு பொறுப்பாளர்களை கூட்டுறாங்க. நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்கள் 10,000 பேர் வராங்க, மக்கள் 25,000 பேர் இன்றைக்கி வர்றாங்க, ஒரு 35,000 பேர் திரள்றாங்க. அது ஒரு புதிய கட்சிக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு எண்ணிக்கை தான். ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் வர்றாங்க. பட் அந்த இளைஞர்கள் கூட்டம் மட்டுமே போதாதில்ல, நீங்கள் களத்தில் ஊர் தலகர்த்தர்கள் இருக்கணும், வேட்பாளர்கள் இருக்கணும், அவர்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு இருந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் ஒருவர் வந்து விட்டார் என்பதற்காகவே ஓட்டளிக்க மாட்டாங்க. இன்னொன்று செல்வி ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் படத்தோடு அனுமதிக்கப்படுகிறாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் இணைந்தார்னா அந்த இணைந்த கையோடு போய் விசிக தலைவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு வர முடியுது. ஒரு ஜனநாயக பூர்வம்னு இது இல்லை. இது ஜனநாயகத்தன்மை இருப்பதாக காட்டிக்கொண்டு எல்லா கட்சி ஓட்டையும் வசீகரிக்கணும். எல்லா கட்சியினரும் நமக்கு ஓட்டு போடணும். ஒவ்வொரு கட்சியும் இல்லாம எல்லோருக்குமானவர், பொதுவானவர் அப்படின்ற ஒரு சித்திரத்துக்குள்ள நகர்றாரு அப்படின்னு சொல்றீங்க. நான் இந்திரகுமார் கிட்ட கேட்கணும். தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் வந்திருக்கு. தீய சக்தின்ற பஞ்ச் டயலாக் பழசு. அது எம்ஜிஆர் சொன்னது, ஜெயலலிதா சொன்னது. அதே டயலாக விஜய் எடுக்கிறாரு. 2019க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த போதோ சரி, அல்லது அதற்கு பிறகோ சரி, ஒரு விஷயத்துக்கு முதல்வராகவோ அல்லது ஜெயலலிதாவை பார்க்கறது அப்படின்னா நேரில் போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் அதை தவிர்த்து ஜெயலலிதா அவர்கள் டிஎம்கேவோட அல்லது டிஎம்கே பர்சன்ஸோட இருந்த அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தன்னுடைய சொந்த அப்பாவின் சாவுக்கு போக முடியாத அதிமுக காரர்கள் இருந்தார்கள், சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு போக முடியாதவர்கள் இருந்தார்கள், காதலிக்க முடியாதவர்கள் இருந்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பேட்டர்னை 2021க்கு அப்புறம் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஸ்டாலின் டோட்டலாக உடைச்சிட்டார். தன்னுடைய பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசி கொண்டிருந்த சீமான் அப்படின்ற ஒரு கட்சியை சேர்ந்தவரை, சீமானுக்கு அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் போட்டு நான் கூட இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மரபை மாற்றுறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஒரு கேதம் அப்படின்னா உடனே இவர் நேரில் கிளம்பி போகிறார். ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு கிளம்பி போகிறார். இந்த மாண்பை மாற்றிருக்கிறார். தீய சக்தி அப்படின்ற அரசியலை, ஒரு சனாதன அரசியலை இங்கே விதைக்க பார்த்த நேரத்தில் எந்த சனாதன அரசியல் இங்கே ஏற்கனவே நிலை கொண்டிருந்ததோ அதை உடைச்சு இவர் ஒரு அரசியலை புகுத்தினார். நாகரிக அரசியலை தான் விஜய் அதை டோட்டலாக மாற்றுறாரு. நம்ம வி ஷுட் பி கன்ஃபரண்டிங் ஈச் அதர். நம்ம கொள்கை ரீதியாகவோ அல்லது தமிழ்நாட்டின் வளர்ச்சி போக்கு ரீதியாகவோ எதற்காகவும் நாம் சேர்ந்து நிற்கக்கூடாது. நான் உன்னுடைய எதிரி, நீ என்னுடைய எதிரி, வி ஆர் நாட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை நகர்த்துறாரு. அதை அந்த ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க பேசுகிறத கேட்கும்போதே அவங்க எங்கள் வீட்டில் மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, சோத்தில் விஷம் வச்சிடலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் நம்ம கேட்காதது. ஒரே வீட்டில் அரசியலை, ஒரு நாகரிக அரசியலை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வன்ம அரசியலையும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். தேசிய அளவில் தீவிரமான வலதுசாரி அரசியல் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வன்ம அரசியலை செய்கிறார் அப்படின்றதான் இன்னும் அயோக்கியத்தனமானது அப்படின்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது ரொம்ப ஆர்கானிக்காக அவருக்கு அந்த கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. நான் உள்ளுக்குள்ளே நடந்த தகவல்களும் தெரியும். அந்த கூட்டத்தில் நடக்கிற வீடியோ காட்சிகளையும் பாருங்கள். தொப்பியோடு, துண்டோடு, டிஷர்ட்டோடு ரொம்ப தயாராக தான் வந்திருக்கிறார்கள். அவங்க யாரும் தன்னெழுச்சியாக வந்தவர்கள் எல்லாம் அல்ல. அவர்களும் அழைத்து கொண்டு திரட்டப்பட்டு வந்தவர்கள் தானே தவிர தானாலாம் யாரும் வரலை. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அப்படி ரியாக்ட் பண்ணுது. ரெண்டாவது, எம்ஜிஆரை பயன்படுத்துறது, ஜெயலலிதாவை பயன்படுத்துவது, அண்ணாவை பயன்படுத்துவது அப்படின்னு வரும்போது இந்த எதிரில் இருக்கக்கூடிய அல்லது மாற்று கட்சியை சேர்ந்த தலைவர்களை பயன்படுத்துவது அப்படின்றது ஒரு பாஜக சங் பரிவார அரசியல். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்தினார் அப்படின்னா, எம்ஜிஆர் அண்ணாவுக்கு கீழே பணியாற்றியவர், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், அவர் பிரான்ச்சே தவிர எம்ஜிஆர் அண்ணாவை திருடிட்டு வரல. ஜெயலலிதா அதனுடைய பிரான்ச் அவுட்டாக தான் வந்தாங்களே தவிர அண்ணாவை திருடிட்டுலாம் போகலை. ஆனால் இவர் முன்னெடுக்கிறதுன்றது பாஜக பாணியில் ஒரு எனிமி வித்தின் கான்செப்டை தேர்தல் அரசியலுக்குள்ளே நடத்த பார்க்கிறது. எப்படி இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கும் பொழுது ஹிந்துக்களிடம் போய் முஸ்லீம்கள் எதிரி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குவாங்களோ, கிட்டத்தட்ட அதே பாணியில் அண்ணாவை இந்த பக்கம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தீய சக்தின்னு சொல்றது, அவர்களை எதிரி அப்படின்னு கட்டமைப்பது, அவர்கள் மீது ஆத்திரப்பட்டு கத்துவது, இது எல்லாமே எதை நோக்கி நகருது அப்படின்னா, இவர் நேரடியாக இவருடைய பேட்டர்ன் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரனுடைய நேரடி பேட்டர்னாகவே தான் இவர் இவால்வ் ஆகி நிற்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கிறதா சொல்றாரு. ஒரு வார்த்தையை தவிர ஏதாவது ஒரு நம்முடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்கிறாரு. கீழே கூட்டத்தில் கோஷமாக ஏதோ கத்துறாங்க. அவங்க டிவிக்கேன்னு கத்துறாங்களா,
டிஎம்கேன்னு கத்துறாங்களா பிஜேபின்னு கத்துறாங்களான்னு கூட தெளிவாக கேட்கல. உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னா நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி எல்லாம் கிடையாது. நீங்க இப்பதான் தலைவர்னு உங்களை நீங்களே யூ ஆர் அ செல்ஃப் கிளைம்டு லீடர். உங்களை நீங்களே பிரகடனப்படுத்திக்கிட்டு வந்திருக்கீங்க. மக்கள் மத்தியில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அவர்களை பக்குவப்படுத்துறதுக்கு மாறாக என்னோட தொண்டங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு. இது எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சண்டை, ஏற்று வீட்டுக்கார்ட்ட போய் சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல சார், அவர் நமக்கு எதிரி தானே சார் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் பேசிட்டு வர்றது. இது தலைமை பண்பு கிடையாது. விஜய் உண்மையிலேயே தலைவராக பரிணமிப்பதற்கான எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாமல் இருக்கிறார். நீங்கள் ஓப்பனிங் லீடில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை குறிப்பிட்டீங்க, அது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாட்டை வச்சு 150வது ஆண்டு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசவில்லை. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கிறார்கள். மீண்டும் பண்ணையடிமை சமூகத்தை நோக்கி நகர்த்த பார்க்கிறார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல. நவோதயா பள்ளிகளை திணிக்கிறாங்க. எது நவோதயா பள்ளின்றது சாதாரணமா? 21 பேர் தீக்குளித்து செத்து அரசமைப்பு சட்டத்தை எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தி நவோதயா பள்ளிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட நவோதயா பள்ளிகளை திணிக்க பார்க்கிறாங்க. அதற்கு இவர் எந்த பதிலும் சொல்லல. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஒரு வாயை திறக்கல. நாளைக்கு எஸ்ஐஆரினுடைய இறுதி பட்டியல் தொடர்பான விவகாரங்கள் நடக்க போகுது, அதுக்கு அவர் எதுவுமே பேசல. ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை பற்றி பேசல. நேரடியாக திருச்சிக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றாரு. இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும்னு சொல்றாரு. கொள்கை எதிரின்னு தானே சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னு தானே சொல்றாரு. மோகன் பகவத் பேச்சுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? ஜிஆர்எஸ் கருத்துக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞருக்கு உயிரே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கும் கோர்ட்டில் போய் வாதாடிட்டு இருக்கிறார். அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? எதை பற்றியுமே அவர் பேசல. அவர் இன்னைக்கு பேசுனது முழுக்க முழுக்க மோசடியான அரசியல். அவர் ஓபன் பண்றதே ரொம்ப அபத்தமா இருக்கு. நீங்க பெரியார் ஒரு அக்யூசேஷனை சொல்றீங்க, நாகரிக அரசியல், பண்பாட்டு அரசியல், ஆரோக்கியமான அரசியல். இன்னைக்கு போஸ்ட் ஜெயலலிதா வந்திருக்கு தமிழ்நாட்டில், அதை வந்து குழி தோண்டி புதைக்க பார்க்குறாரு. ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை, ஒரு வெறுப்பு அரசியலை நோக்கி கொண்டு போறாருன்றீங்க. தீய சக்தி அப்படின்னு அவர் வந்து திமுகவை அவர் விமர்சனம் பண்றாரு. இப்போ பிஜேபி அரசு இருக்கு, பிரதமர் இருக்கிறாரு, அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கு. அவங்க கொள்கை எதிரிகள்னாலும் அவங்கள அந்த மாதிரி சொற்களில் சொல்லாமல் இங்கே கொள்கையில் உடன்பட்டு அணுகுமுறையில் மாறுபட்ட கட்சி மேலே சொல்கிறத எப்படி பார்க்குறது? அது வந்து ஓனரே எப்படி திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அதை ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவை பற்றி இவர் பேசுவது அப்படின்றது எல்லாவற்றிலையுமே கொள்கை எதிரின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாரே தவிர எந்த இடத்துலையுமே அதனுடைய உள்ளடக்கத்தை, ஏன் எதிர்க்கிறோம் பாஜகவை அப்படின்றது குறித்தான உள்ளடக்கமே இல்லாமல் அவர் பேசுகிறார். அது ரொம்ப அது முதல்ல பாயிண்ட். ரெண்டாவது, பாஜகவை எதிர்ப்பது அப்படின்றதுக்கு ஒரு அசாத்தியமான கொள்கை படை வேணும். அதுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய உற்சாகம் வேணும். அந்த தொண்டர்கள் தலைமையை பலப்படுத்துறதும் அந்த தலைமை தொண்டர்களை கட்டுப்படுத்துறதும் இந்த ரெண்டும் சைமுல்டேனியஸாக நடந்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக ஒரு கன்ஃபரண்டிங்கான பாலிடிக்ஸை பண்ண முடியும். ஆனால் விஜயிடம் அப்படிப்பட்ட எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அவருடைய கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்றைக்கு அவர் கட்சியில் பிரதானமான பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, புஷி ஆனந்தை தவிர்த்து அந்த கட்சியில் பிரதான பொறுப்பில் இருக்கிற யாருமே விஜயோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள் அல்ல. அதில் ராஜ்மோகன் அவர் வெளியிலிருந்து வந்தவர், ஆதவ் அர்ஜுனா அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில. திடீர்னு விசிகாவுக்கு வந்தார், திடீர்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிட்டாரு, திடீர்னு தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர்னு தாவேக்கால பொறுப்பு வாங்கியிருக்கிறாரு. இந்த பக்கம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் திடீரென்று அவர் உடனடியாக ஐஆர்எஸ் ரெசிக்னேஷன் கொடுத்தவொடனே அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வெளியே அனுப்புறாங்க. அவர் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சிடிஆர் நிர்மல்குமார் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பாஜகவிடமிருந்து அதிமுகவுக்கு வந்து அங்கே ஒன்றும் எடுபடலை அப்படின்னு சொன்னோடனே இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. செங்கோட்டையன், நான் எல்லாத்தையும் அமித்ஷாவை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்ன செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு நேராக விஜய்கிட்ட வந்து சேர்றாரு. இது எல்லாமே விஜய் பின்னால் இருந்து இயக்குவது பாஜக தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுது. சிலர் நினைப்பாங்க இது என்னமோ பி டீம் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மோசடியை கட்டமைக்கிறாங்கன்னு. கிடையாது. கடந்த மாதம் கேரவன் இதழில் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி, ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய பாலிடிக்ஸே ஒரு எம்எல்எம் பாலிடிக்ஸ். ஓகே ராம்கி, பல கருத்துக்கள் பரிமாறப்படுது. உங்க கோணம் என்ன? அதில் வந்து விஜயோட பேச்சு வந்து ஒரு ஆணவத்தின் உச்சம் தான். ஆக்சுவலாக ஆணவத்தின் உச்சமா? ஆணவத்தின் உச்சம் தான் ஆக்சுவலாக. அவர் வந்து நீங்க பாராட்டி பேசுவீங்க, அதுல பாசிட்டிவா சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்க, எடுத்த எடுப்புலயே சிக்ஸரா போறீங்களா? அதாவது அவருடைய அரசியல் என்றாலே எதிர்ப்பது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்குது. நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பை மட்டும் முன்வைத்து திமுக ஒன்றும் ஆட்சிக்கு வரல. அவங்க முன்வைத்தது வந்து விடியலுங்கிற ஒரு பிரச்சாரம். அது மூலமாக ஒரு நேர்மறையான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததுனால தான் ஆட்சிக்கு வர முடியுது. இன்றைக்கி திமுக எதிர்ப்புங்கிற பேரை சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கவே முடியல. அதுதான் நிஜம்.
அப்படி ஒரு சொல்லி ஒன்று அமைக்கவே முடியாது. அதனால பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புலாம் வந்து ஒரு அது ஒரு அரசியலான சரியான அப்ரோச்சாக இருக்காது. ஆனால் அவர் தவறாக புரிந்திருக்கிறார். திமுக எதிர்ப்பு பாஜக முதல் நாள் விக்கிரவாண்டியிலேருந்து ஆரம்பித்து அதை தொடர்ந்து பிடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் ஒன்லைன் ஒரு கிளியராக இருக்குல்ல, ஏன் டிஎம்கேவுக்கு எதிராக ஒரு பிரைமரி அப்போசிஷன் பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியாக பிரைமரி சேலஞ்சராக தன்னை முன்னிறுத்துறாருல. ஏடிஎம்கேவை ஒரு கன்சிடர் பண்ணல, பிஜேபியை கன்சிடர் பண்ணல, மற்ற கட்சிகளை அவர் பொருட்டாவே எடுத்துக்கொள்ளலை, நான் தான் திமுகவை எதிர்க்கிற ஆள் அப்படின்ற ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணும்போது அவர் திமுகவை காட்டமாக எதிர்க்கிறது இயற்கை தானே? இல்லை, அதற்கு என்னவெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நீங்கள் அது ஒரு டெம்ப்ளேட் தான். அதாவது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த எல்லா நடிகர்களுமே எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக வந்த கருணாஸ் வரைக்குமே எல்லாருமே முன்வைத்தது திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பு அதிமுக யாருமே எதிர்த்ததில்லை. தேசிய கட்சியில் கூட அதிமுகலாம் எதிர்ப்பதில்லை. என்றைக்காவது அவர்களோட கூட்டணி சேர வேண்டியிருக்கும். அதனால் அவங்க அதை தள்ளி வச்சுருவாங்க. ஸோ ஆனால் சூப்பர் ஸ்டாரோட வழி தனி வழி. ஏன்னா அவர் அன்றைக்கு காலம் தேவைப்பட்டது. ஜெயலலிதாவோட தலைமையை எதிர்த்தார். ஆன்மீக அரசியலுங்கிற விஷயத்தை தனியாக சொன்னால அவருடைய வழி தனி. ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே முதல்ல அவங்க வைக்கிறது திமுக எதிர்ப்பு தான். ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுறாரு, அதிமுக தட்டி விடுறாரு. நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், திமுக எம்ஜிஆர் திமுக எதிர்ப்பு மட்டும் வைக்கல, அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணைந்து செயல்பட்டார். தட்டி விடுறாருன்றீங்களே, அதை புரிஞ்சுக்கிற சக்தி அதிமுகவுக்கோ அது தலைமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லையா? போன வாரம் வரையிலும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரலையும் பிரம்மாண்டமான கட்சி வருது, அதோ பார் கொடியை அசைக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்றாரு. அவர் விஜய் ஒரு உலகத்துல வாழ்றது மாதிரி அவர் வேறொரு வியூகத்துக்குள்ள இல்ல. அது சரியான அணுகுமுறை தான். அதாவது கொடி அசைக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா அவர் ஒன்றும் நிதானம் தவறி சொல்லல. ஏன்னா அவரால் மட்டும்தான் அதை பயன்படுத்திக் கொள்ள முடிகிற நேரத்தில் இருந்தது. இல்ல, விஜய் தன்னை ஏடிஎம்கே ஓட்ட கிராப் பண்ற இடத்துக்கு வர்றாரு, எம்ஜிஆரை அப்ராப்ரியேட் பண்றாரு, ஜெயலலிதாவை அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசியில டிஎம்கே எதிர்ப்புல உறுதியா நிக்கிற தலைவரா தன்னை காட்டுறாரு. தனக்கு அவங்களுக்கு தான் போட்டிங்கிறாரு. இதுல இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியே இல்லை. ஆனா ஏடிஎம்கே இதை உணரவே இல்லையே. இல்ல, உணரலன்னு சொல்ல. அதாவது விஜய் வந்து ஒரு தோழமை எதிரிங்கிறத எடப்பாடி நன்றாக புரிந்து வச்சிருக்காரு. அதனாலதான் விஜய்க்கு ஒரு பின்னடை ஏற்பட்ட போது தோழமை எதிரியா வெத நல்லா களவாடுறாரு. இல்ல, தோழமை எதிரி தான். நீங்க வந்து என்றைக்கு வந்து விஜய்க்கு ஒரு பின்னடை ஏற்பட்ட போது அப்போ உடனே வந்து கொடி அசைது கூட்டணிக்கு வராங்க. கூட்டணிக்கு வருவதே அது வந்து அந்த எதிர்ப்பை மட்டுப்படுத்துவது தான், அதோடைய அப்படியே கேபிட்டலைஸ் பண்றது தான். அந்த இடத்துல அன்னைக்கு எடப்பாடி மட்டும்தான் இருந்தார். நீங்க விஜயை வந்து தனக்கு ஆதரவா பாஜக பாஜக எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. அதிமுக தலைமையின் மேல எடப்பாடி மேல் அதிருப்தி கொண்ட அதிமுக வெளியில இருக்கிற அவர்களும் தங்களுக்கு சாதகமா நாங்க வந்து வெற்றி கூட்டணி தான், எப்படி பனையூர் போவோம்லாம் சொன்னாங்க. ஆனா எதுவுமே எடுபடல. ஸோ அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை எடப்பாடி பயன்படுத்தி கொண்டு கொடியா செய்யுதுன்னு சொன்னது ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை விஜய் ரசிகர் மத்தியில் கொடுத்தது. அது ஒன்று. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் முடிஞ்ச எடப்பாடி அவர் பேசும்போது சொன்ன முக்கியமான வார்த்தை என்னன்னா, தமிழ்நாட்டில் நான் தான் முதலாக சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தேன், இதுக்கு மேலே யாரும் சுற்றுப்பயணம் போக முடியாது அப்படின்னு சொல்றது நேரடியாக விஜயை வந்து சுட்டி காட்டுவதாக இருந்தது. இன்னும் யாருமே போய் சுற்றுப்பயணம்லாம் போய் மக்களை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இது விஜய் ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டருங்கிறது எடப்பாடி நன்றாகவே உணர்ந்திருக்கிறார். பட் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இவருடைய விஜயோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா, அது வெளிப்படையாகவே என்னன்னா, ஒரு நீங்கள் வந்து அதிமுக மட்டும் காயப்படுத்துறது இல்லை, எல்லா சக அரசியல் கட்சியிலையும் காயப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட் தான் முக்கியம். எங்களுக்கு திமுக எதிர்ப்பு, ஆனால் மற்ற கட்சிகள் மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. நாங்கள் எல்லாரும் கூட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்றீங்க. பண்பட்ட அரசியல் பண்றதுக்கு பல தேர்தல்களை பார்த்து, பல போராட்டங்களை பண்ணி, பல தியாகங்களை செய்து, பொது வாழ்க்கையிலேயே அர்ப்பணிச்சு வந்த பாரம்பரியம் அப்படின்றது ஒரு பக்கம். புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வரும்போது ஒரு காற்றாறு மாதிரி வரும். அவங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ண அந்த ரூலுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்கல்ல. அவங்களோட போக்கும் தன்மையும் வேற ரஸ்டிக்காவும் வேற ஒரு தன்மையில தானே இருக்கும். அதை சரிப்படுத்தி சரியாக கொண்டு போகிறது தான் ஒரு அரசியல் தலைமையோட ஒரு முக்கியமான வேலை. நீங்கள் களத்திலே இல்லாத, களத்திற்கே வராதன்னு சொல்லும்போது அது அதிமுக மட்டும் இல்லை, ஏராளமான கட்சிகள், நாம் தமிழர், பாஜக, இந்த தரப்பு அந்த தரப்புலாம் எல்லா தரப்பையும் காயப்படுத்துறது. எனக்கு திமுக தான் முக்கியம், திமுக எதிர்ப்பு தான் முக்கியம், மற்ற கட்சிகளை நான் பொருட்படுத்தவே மாட்டேன்னு சொல்லுவது உங்களுக்கு வந்து ஒரு எதிர்கால அரசியலை நீங்கள் கணிக்கவே தயாராக இல்லைன்னு அர்த்தம். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட சில கட்சிகள் இவர் கூட வந்து சேரலாம் ஒரு அரசியலை நீடிக்கும் பட்சத்தில். அப்போ அன்றைக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அன்னைக்கு இது வந்து நேரடியாக காயப்படுத்துது. இது போன்ற விஷயத்தை சினிமாவிலும் இந்த நடிகர்கள் கட்சி அரங்கும்போது யாதுவரை இது செய்ததே கிடையாது. நேரடியான எனக்கு திமுக எதிர்ப்பு, பாஜக மேலே எதிர்ப்பு இருக்குன்னு அதுக்காக மற்ற கட்சிகளை யாரும் காயப்படுத்துறது கிடையாது. ஆனால் இவர் அதை செய்கிறார். இப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்பு கூட இன்றைக்கி அவர் அதிகமாக பேசுறது கிடையாது, திமுக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்துகிறார். ஏன்னா நாளைக்கு பாஜக இப்போ இன்றைக்கி அது தொட்டுக்குள்ள ஊருக்கு அமெரிக்கா இந்திரகுமார் போன்றவர்கள் என்ன பண்ணால் அவர் பாஜக பி டீம் சொல்லுவாங்கிறதுக்காக அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் வந்து திமுக பாஜக எதிர்ப்பை பேரளவுக்கு தொட்டுக்கிட்டு சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் அவருக்கு சம்மன் கூட வரலாம். இப்போ மற்றவங்கள இப்போ ஆதவ அர்ஜுனை விசாரிச்சிருக்காங்க, புஷி ஆனந்தை விசாரிச்சிருக்காங்க,
விசாரிப்பதுதான் சரியான விஷயம் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பிஜேபியை தீய சக்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு போவார் அவரு. வேற அதாவது அதான் சொல்றேன், இங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்றதே அது ஒரு பேரளவுக்கு தான். தன்னை யாரும் வந்து பாஜக பி டீம் சொல்லக்கூடாது, நான் அவர்களையும் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு போட்ட ஆரம்பிக்க அவருடைய ஆக்சுவல் திமுக எதிர்ப்பு தான். நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், திமுக எதிர்ப்புங்க. திமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார், பாஜக எதிர்க்கிறது, பல கட்சிகள் எதிர்க்கிறாங்க. கிருஷ்ணசாமி எதிர்க்கிறார், ஜான் பாண்டியன் எதிர்க்கிறாரு, பல பேர் எதிர்க்கிறாங்க. ஒரு அரசியல் இயக்கத்தை வந்து ஒரு ஆளுங்கட்சியை வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்ப்பது இயற்கை. ஆனால் எதிர்க்கிறதுக்கான எல்லையும் வரம்பும் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் என்ன மாதிரி பொசிஷன் பண்ணுறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். திமுகவுக்கு நான் எதிர்ப்பு, திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவேன் அப்படின்லாம் பேசுறது வேற. ஒரு தீய சக்தி, ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது அரசியலுக்கு வந்தால் ஒரு வருஷம் கூட ஆகாத ஒரு குழந்தை அந்த கட்சி. அது சொல்றத வந்து ஒரு வன்ம அரசியலாக பார்க்கிறதா, அல்லது திமுக எதிர்ப்போட்டு மொத்தமும் தனக்கு தான் வரணும் அப்படின்ற கால்குலேஷன் வந்து அது வருதா? இல்லை, இதில் வன்ம அரசியல் வெளிப்பாடு தான். அதனால தான் நான் ஆணவத்தின் உச்சன்னு நான் சொன்னேன். என்ன காரணம்னா, இதுவரைக்கும் அண்ணா திமுகவில் மற்ற கட்சிகள் கூட திமுகவோட எதிர்க்கும் போது திமுகவுடைய தலைமை, திமுகவோட 5 ஆண்டு கால செயல்பாடுகள், அதாவது ஸ்டாலின் தலைமையை நீங்கள் எதிர்க்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஸ்டாலின் அரசை நீங்கள் விமர்சனிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்? 69லேருந்து ஆரம்பிக்கிறாரு. 69க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிலைமை மாறிடுச்சு. 72லாம் அவர் சுட்டி காட்டும் போது அவருடைய நோக்கம் வந்து திமுகங்கிற இயக்கத்தை குறை சொல்வதாக தான் இருந்தது. அது இது இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லையா, கன்சிஸ்டண்டாக கடந்த எல்லா பேச்சுகள்லையும் அவர் அதை தான் தொடர்ந்துட்டு இருக்கார். அவருடைய எதிர்ப்புங்கிறது இன்றைக்கு ஆட்சி மாற்றமாக அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து அவர் திமுகங்கிறது தான் ரொம்ப குறியா இருக்காரு. அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார், என்ன அளவுக்கு அவருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் வருங்கிறதா வேற விஷயம். ஆனால் அவர் செய்கிற விஷயம் வந்து அவருடைய அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து நிச்சயமாக அதிமுகவை மட்டுமல்ல, அதிமுக கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், பாஜக, நாம் எல்லா கட்சிகளையும் காயப்படுத்துகின்ற அப்படிங்கிறது தான் நிஜம். சார், அப்படின்னா முதலமைச்சர் திரு விஜயை வந்து பொருட்டே படுத்துறதில்லை, அவர் பேரை சொன்னதில்லை, அவர் கட்சி பேரை சொன்னதில்லை. கட்சி தொடங்கினாருன்னு அன்னைக்கு ஒரு வாழ்த்து சொன்னார். அப்படி கண்டுக்காம இருக்கிறதுனாலே அவர் விஜயை காயப்படுத்திட்டாருன்னு அர்த்தமா என்ன? பேசாம இருக்கிறது காயப்படுத்துறதா? இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா நீங்க அதுக்கு பின்னாடி ஒரு வியூகம் இருக்கும். இதுதான் வியூகம், சரியான வியூகம் தான். இந்த ஸ்டாலின் அவருடைய வியூகத்தை தான் எடப்பாடியும் கடைப்பிடியா தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்க அதாவது விஜய் இன்னும் அவர் வளர்ந்து வரவில்லை. நீங்க பிரதான திராவிட கட்சிகளுடைய, பிரதான தேசிய கட்சிகளோட போட்டி போடுற அளவுக்கு இன்னும் விஜய் வளர்ந்து வரவில்லை. அவர் நிரூபிக்கிட்டோம். அன்டெஸ்ட் சொல்றாங்க, நம்ம அன்டெஸ்ட் பத்தி அதெல்லாம் போவேனா. குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. அதனுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம சொன்னா கூட அவர் இன்னும் அந்த ஒரு பிரதான கட்சியாக இன்னும் உருவெடுக்கவில்லை. ஒரு மாற்று சக்தியாக அந்த நம்பிக்கையெல்லாம் போய் பலகாலம் ஆயிடுச்சு. என்றைக்கு கரூர் பின்னடைவு நடந்ததோ அன்றையிலிருந்து அவரிடம் இருப்பது அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான். அவருடைய ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்வது ஏதாவது பேசணும், அதற்காக பேசுகிறார் வழி. அதை தாண்டி அவர் சொல்வதற்கு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய அவர் பேசிக்க வேண்டியது. ஆக்ரோஷம் இருக்குன்றாங்களே சார், ரொம்ப ஆக்ரோஷம், திடீர்னு உணர்ச்சப்படுறாரு. அது திடீர்னு ஒரு முழக்கம், ஒரு ஃப்ளோவில் போகுது, திடீர்னு ஒரு இது வருது. அது சிம்பிளாக எல்லாம் தெரிஞ்ச விஷயமா, ஊடகத்தில் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். 10 நிமிஷம் போனால் அது 8 ரீல்ஸ் கட் பண்ணலாம். கட் பண்ணால் 8 ரீல்ஸ் நல்லா வியூஸ் போகும். இதுதான் கணக்கு. அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய வாய்ப்பை தவற விட்டுருக்கார். என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதாவுடைய ஊடகத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கார். அங்கே போய் ஜெயலலிதா பற்றி அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு. ஆனால் ஜெயலலிதா பற்றி பேசவே இல்லை அவர். எம்ஜிஆர் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு நவோதயா பள்ளிகள் பற்றி பாஜக அந்த கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சு சார். முத வரும்போது இந்த மற்ற தலைவர்களெல்லாம் சொன்னாங்க, எம்ஜிஆரையும் கொள்கை அவங்க கட்சியோட நன்மதிப்பில் இருக்கிற தலைவர்களாக வழிகாட்டியாக தான் வச்சிருந்தாரு. ஜெயலலிதாவை அவர் பொருட்படுத்தலை. ஆனால் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. 50 தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து போனாங்க. இன்னும் விஜய் இன்னும் போகலை. போவார், ஓட்டு இருந்தால் போவார் அப்படின்ற ஒரு கணக்கு. அதுக்கு ஒரு ஓட்டு இருந்தால் போகலாம். ஒரு கேள்வி நேருக்கு முன்னாடி வச்சுருந்தோம். அது கேள்வி களத்தில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் அவர் காந்தியடிகளுடைய பெயரை நீக்கினது, ஒரு 70-80 லட்சம் பேருடைய வாக்குரிமை பறிபோகின்ற அச்சம் இருக்கிற SIR, இது பற்றின முக்கிய பிரச்சனைகள் பற்றி விஜய் பேசாமல் இருக்கிறது எதை காட்டுகிறதுன்னு கேட்டிருந்தோம். யூடியூப்பில் நேயர்கள் வந்து ஒரு 16,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த என்ன முடிவுன்றது இப்போயே நம்ம பார்த்துடலாம். சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக விஜய் இதெல்லாம் பேசுறதில்லை அப்படின்னு 24% பேரும், அச்சத்தின் வெளிப்பாடு, பயப்படுறாரு இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு 66% பேரும், கருத்தே அவருக்கு இல்லை, கருத்து இல்லாததுனால இதை பேசுறாரு அப்படின்னு 7% பேரும்,
வேறு வியூகம் காரணமாக என்று 3% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நான் திரு ஜென்ராம் அவர்களுடைய கோணத்தை கேட்க விரும்புகிறேன். திரு ஜென்ராம், இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதற்கடுத்த நாடாளுமன்ற தேர்தல், மோடி எதிர்ப்பு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்கிறது, தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிறது, ஹிந்தியை திணிக்கிறது, இந்துத்துவ அரசியலை கொண்டு வருகிறது, வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறது. இதை முன்வைத்து தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தலை எதிர்கொண்டார், அந்த அணி எதிர்கொண்டுச்சு. சட்டமன்ற தேர்தல் கூட திரு எடப்பாடி அவர்களை விமர்சித்ததே டெல்லிக்கு அடிமையாக நின்று நீங்கள் ஆட்சி செய்வீங்க அப்படின்ற ஒரு கோணத்திலிருந்து தான் அந்த விமர்சனம் வந்தது. ஆனால் திரு விஜய் இந்த தேர்தல் பரப்புரையை நகர்த்துற தன்மை அப்படின்ற ஒன்று, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை விமர்சித்து அதற்கு எதிரான மக்கள் தீர்ப்பு அப்படின்றது மாதிரி அதை நகர்த்த பார்க்குறாரு. இந்த வியூகம் திமுக ஒரு வியூகம் எடுத்து போகிறது, தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம், மண் மொழி மானம் காப்போம் அப்படின்னு ஒரு டிராவல் பண்ணுறாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்றத மட்டும் முன்வைத்து விஜய் களத்துக்கு வந்து பேசுகிறாரு. இது எது மக்கள்கிட்ட எடுபடும், எது கனெக்ட் ஆகும்? நிறைவு பார்வை சுருக்கம். அதாவது திமுக இன்றைக்கு பேசும்போது அவர் குறிப்பிட்டதை போல நீட்டு விலக்கை ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாங்க, ஆனால் முடியல அப்படின்றத சொல்றாரு. இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு குறுக்கே நிற்பது எது, தமிழ்நாட்டின் நலனை காப்பதற்கான நடவடிக்கை என்ன, அதை ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை தேடுனா ஒன்றிய அரசினுடைய கொள்கை அல்லது அவங்களுடைய சட்டம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். அதை எப்படி வெல்வது அப்படிங்கிறதுக்கான உத்திகளுக்குள்ள போகலாம். ஆனால் பிரச்சனையை தீர்ப்பதோ, தமிழ்நாட்டின் நலனை காக்கிறதோ, மாணவர்கள் நலனை காக்கிறதோ இவங்களுக்கு நோக்கம் இல்லை. இவங்க திமுகவை அடிப்பதற்கு இதை ஒரு சாக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால அதை போலவே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் தானே இது, இதில் களத்திலேயே தொடர்பில்லாமல் இருக்கிறவர்கள்னு சொல்றது அதனால தான். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரசன்ஸ் இருக்கு, அதனால அதை ஒதுக்கிடுவோம் அப்படின்னு அவர் ஒதுக்குறாரு. அந்த ஒதுக்குதல் மூலமாக அவர் செய்யறது என்ன பிரச்சனைன்னா, அந்த கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றவரை விமர்சிக்காமல் இவங்க தள்ளி வச்சிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு, அரசியல் எதிரியை தோற்கடிப்பதற்காக அதையே முதன்மையான கடமையாக நம்ம கையில் எடுத்தோம்னா, இந்த கொள்கை எதிரியோட சமரசம் செய்து கூட்டணி கூட வச்சுக்கலாம்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் அவங்க அதை பற்றி பேசுவதற்கு தயங்குவது, சர்ச்சைகளை தவிர்ப்பது அல்லது அவங்களுக்கு கண்டு அச்சப்படுவது. கூட்டணிக்கு வர வேணாம்னு சொல்லி தன்னை முதலமைச்சரா ஏத்துக்கிறவங்க வரலான்றதுதான் அவருடைய நிலைப்பாடு. அது திமுக தீய சக்தி, நேச சக்தி எது அப்படின்னா அது அமித்ஷா, பிஜேபி வகைராவா அல்லது அதிமுகவா அப்படின்றதுல இன்னும் அவர் நேசசக்தி பட்டியலை இன்னும் தரல. நமக்கு தந்தா நம்ம அதை பற்றி பேசுவோம். அது உங்கள் நிறைவு பார்வை, அதை நான் எடுத்துக்கிறேன். திரு ராம்கி, உங்கள் நிறைவு பார்வை. இல்லை, அவரே சொல்லிட்டார் மாஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் மாஸ்னா அவருக்கு என்ன மாஸ், முதல்வராக ஆகிறது ஒரு மாஸ்னா அது முதல்வராக ஆவார், இல்லை வேறு ஏதாவது பதவியில் கொடுத்தா அது மாஸ் அப்படின்னு சொன்னால் அது ஆவார். ஸோ அவருடைய நோக்கம் அதுதான். அதனால அதற்காக அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வராருடைய இவர் கூட சேர்ந்து செயல்படுவாரா. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி எதிரிகள் லிஸ்ட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி கொள்கை வழிகாட்டுகள் அவர் ஒரு 5 பேரை ஐடென்டி பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரையும் அப்டேட் ஆகிட்டு இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் இருந்தோ அந்த கொள்கை எதிரிகள் கொள்கை வழிகாட்டு ஜாதிகாரங்களும் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. எல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் ஆதரவு இருக்கோ அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்னென்ன இருக்குமோ எல்லா பொருளும் இருக்குமோ அது மாதிரி ஆல் இன்க்ளூசிவ். அதான் எல்லாம் இருந்தா தானே அது எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ். அது அப்படிதான், அது அவருடைய இது. ஏன்னா அப்பதான் மாஸ் வரும், அப்பதான் எல்லா கூட்டமும் வருங்கிறதுக்காக வச்சிருக்க. ஸோ அவருடைய நோக்கம். அதனால அவர் பேசுவது நம்ம பேசுற அரசியலே கிடையாது, வேறு விதமான உலகம், வேறு விதமான அரசியல். அது 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 கட்சியே கிடையாது, அது ரசிகர் மன்றமாக கூட ஒரு முழுமையடையவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய. நன்றி. நன்றி சுவாமிநாதன். சரி, நிச்சயமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக இடையில தான் போட்டி. விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ரசிகர்களை ஈர்க்கிற விதமாக தான் அவருடைய உரையாடல்கள் முழுவதுமே அமையுது. இன்னொன்று, அவர் கொள்கை எதிரி என்று அறிவித்துவிட்டு பாஜக குறித்து எந்த விமர்சனங்களையும் வைக்காமல் இருக்கிறார். அது மக்கள் மன்றத்தில் அவர் இன்னும் கூட்டங்கள் பேச 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 அது அவர் மீதான ஒரு நம்பகத்தன்மையவே கேள்விக்குறியாக்குறதை நோக்கி தான் அந்த களத்தை நகற்றும். இன்னொன்று, அவர் முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியை மட்டும்தான் பேசுகிறார்.
அது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அணி அப்படிங்கிறது அமைகிறதுக்கான சாத்தியக்குறைவு ரொம்ப கம்மி. ஒரு புள்ளியில் இணைகிறதுக்கு. ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே திமுக எதிர்ப்பு தனித்தனியாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே முதல்வர் கனவு என்ற ஒன்றும் இருக்குது. அது அதிமுகவுக்கும் இருக்குது, கூட்டணி ஆட்சியாக வந்துடணும்னு பாஜகவுக்கும் இருக்குது, விஜய் அவர்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த புள்ளிக்கும் இடம் இல்லை. ஸோ விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் முடிவில் தான் தன்னுடைய உண்மையான பலத்தை அவர் முதல்ல உணர்வார் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையாவது பிஜேபியை வந்து அவர் தீய சக்தியை விட சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இன்னும் கொடூர சக்தி, வேற ஏதாவது பயங்கர சக்தி அப்படி ஏதாவது சொல்ல போறாரா அப்படின்னு பார்க்கலாம். திரு முருகவேல், ஒன்லைன் ஃபைனல் தாட்ஸ். திரு இந்திரகுமார். பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இவர் பாஜகவை பேசாமலே இருப்பது அல்லது பாஜகவை கடுமையாக விமர்சிக்காமலே இருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பாஜக வந்து ஒரு பாரசைட் மாதிரி. அவங்க வளர்றதுக்கு 2 தேவை. ஒன்று இறந்தவர்கள் அல்லது அடிபட்டவர்கள். ஒன்று டெட்டு அல்லது பீட்டன். டெட் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், பாரதியார், இப்படி பல எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். பீட்டன் அப்படின்னா அஜித் பவாராக இருக்கலாம், ஹிமந்தா பிஸ்வா சர்மாவாக இருக்கலாம், அல்லது பல பாலிவுட் நடிகர்களாக இருக்கலாம். அந்த வரிசையில் நடிகர் விஜயும் கூட. சிபிஐ என்கொயரி பெண்டிங்கில் இருக்குது. ஐடி ரைட்ஸ் ஏற்கனவே நடத்தப்பட்டதன் மூலமாக கைப்பற்றப்பட்டவை இருக்கிறது. கரூர் மரணங்கள் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. சார் வந்து ஏதோ மாசுன்னாரு. மதுரையில் எங்கள் ஊரில் வந்து மாசு இருக்குது, 2 மாசு இருக்குது. ஒன்று முட்டை பொடி மாஸ், அது வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறது. இன்னொன்று வந்து அவிச்ச முட்டையில் போடுறது. இதில் 2 முட்டையும் போடணும்னா அந்த முட்டை நல்ல முட்டையாக இருக்கணும், கூமுட்டையாக இருக்கக்கூடாது. பல்வேறு பார்வைகளை பகிர்ந்துள்ளவங்க எல்லோருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.